போகுமிடம் பார்வதி நான் வந்திடுவேன் என்று அம்மை சொன்ன போது ஏது சொல்வார் ஈஸ்வரனார் இது வேறு பொருமானார் இருளுரையோ கைலாயோ என்று பகவான் சொல்லிவிட்டு படிகளுக்கு சென்றாரையா அம்மையான பார்வதியார் இரண்டு சித்தருமை தலை பிடித்தாள் சோதனையோ செய்த போது கரெக்டா வந்தாதானே நீ தெரியும்பா ஆகே அம்மா அப்படியே பிறக்க வருகிறாள் அக்கறை வளர்க்குகிறார் அப்ப என் தாயார பேச்சியம்மைக்கு வேள்வி விளக்கார்கள் அப்போ அழகான பிள்ளை வேண்டும் என்று அம்மா சொன்னதனாலே சோதனை செய்ததனால் பிள்ளையில் பேச்சியாக பிறப்பா என்றார் அப்போ 52 அடி அகலம் 63 அடி நீளத்தில் கோபகுண்டம் வெட்டுகிறார் வேள்வியத்தை தான் வளர்க்க அத்தனை குண்டம் வளருதையா ஆண்டவனின் கையிலே அந்த நல்ல வேள்வியிலே பேச்சியம்மை வந்து பிறந்தாள் 5 சடை கொஞ்சம் வர அழகு சட்டை மாறுதல அம்மையான பேச்சியம்மை கைலாசம் பிறந்தவர்தான் கட்டளைகள் சுடலை மாடு சுடரொளியில் பிறந்தவளே சுடலை மாடனையா மாயமாக பிறந்ததினால் மாயாண்டி என உரைத்தார் சொந்தமாக உருண்டதினால் முண்டன் என்று பெயர் கொடுத்தார் ஒன்று பெயர் தான் கொடுத்தார் முக்கண்ணனா சிவபெருமான் பிறந்து நன்றாய் வளர்ந்தவர் வெள்ளி நல்ல கிழமையிலே
கதவு தன்னை